வணக்கம் மாணவர்களே. நான் பார்க்க போறது விமானம் படம் தரவு கருத்துக்கள். நம்ம இங்கிலீஷ்ல டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. 187 195 இருக்கிற உருநிலை வகைகள் பார்க்கணும். உருநிலை வகைகள் நம்ம டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 வகை இருக்கு. இது வந்து ஒன்றுடன் ஒன்று உறவுநிலை, அதாவது இங்கிலீஷ்ல 1 to 1 ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அப்புறம் இரண்டாவது ஒன்றுடன் பல உறவுநிலை சொல்லுவாங்க, பல உறவுநிலை. இது வந்து இங்கிலீஷ்ல 1 to many ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. மூன்றாவது பலவற்றுடன் ஒன்று உறவுநிலை, இது இங்கிலீஷ்ல many to one ரிலேஷன்ஷிப். நான்காவது பலவற்றுடன் பல உறவுநிலை, many to many ரிலேஷன்ஷிப் என்னவாங்க. இதுல நம்ம 1 to 1 உறவுநிலையை இப்ப நம்ம பார்ப்போம். இந்த உறவுநிலை ஒரு பொருள் வேறு ஒரு பொருள் மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கும். அதாவது இப்போ விக்ரம் எடுத்துருங்க, அந்த எக்ஸாம் நம்பர் 101. அதே மாதிரி என்ன வந்து விக்ரம் இந்த டைம் இருக்கும். இவால இருந்து எக்ஸாம் நம்பர் 102. அதே மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருளுடன் மட்டும் தொடர்பு கொண்டு இருக்கும். அதாவது நீங்க எக்ஸாம்ல மாணவரின் ஒரு தேர்வை மட்டுமே இருக்கும் முடியும். அதாவது இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ல தமிழ்ச்செல்வன் இருக்கு. இது எக்ஸாம் நம்பர் வந்து 1001. ஜெயபாண்டி என்கிறவருக்கு எக்ஸாம் நம்பர் வந்து 1002. அப்ப சரோஜினி என்ற எக்ஸாம் நம்பர் வந்து 1003. இதுதான் நம்ம வந்து ஒன்றுடன் ஒன்று உறவுநிலை சொல்லிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஒன்றுடன் பல உறவுநிலை பார்ப்போம். இந்த உறவுநிலை ஒரு பொருள் வேறு பல பொருளுடன் தொடர்பு கொண்டிருக்கும். அதாவது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரு என்னென்ன ஸ்டாப்ல இருக்கான்னு பார்ப்போம். இங்க பார்த்தா கம்ப்யூட்டர்ல இருக்காங்க. இவங்களோட ஸ்டாப் வந்து ஒன்றுடன் பல உறவுநிலை. இந்த உறவுநிலை ஒரு பொருள் வேறு பல பொருளுடன் தொடர்பு கொண்டு இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு துறை பல உயிர்களை கொண்டுள்ளது. அதை நம்ம எடுத்துக்காட்டாக பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்டாஃப் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப் வந்து ராஜலட்சுமி, பிந்து. அப்புறம் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ராஜேஷ், மலை, அரசுங்கிறாங்க. அப்புறம் மேக்ஸ்ல பிந்து, ராதான் இருக்காங்க. மூன்றாவது பலவற்றுடன் ஒன்று உறவுநிலை. இந்த உறவுநிலை பல பொருள் வேறு ஒரே ஒரு பொருளுடன் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கும். அதாவது எடுத்துக்காட்டாக ஸ்டாப் இருக்காங்க. ஸ்டாப் வந்து சுகன்யா, பாலா, வளர்மதி இருக்காங்க. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர். அதாவது பல பொருள் ஒரே ஒரு பொருளை மட்டும் கொண்டிருக்கும். பலவற்றுடன் பல உறவுநிலை. இந்த உறவுநிலை ஒரு அட்டவணையில் உள்ள பல பதிவுகள் மற்றொரு அட்டவணையில் உள்ள பல பதிவுகளை தொடர்பு கொண்டிருக்கும். பதிவுகள் ரெக்கார்டினால பதிவும் பொருளும் ஒன்றுதான். அதாவது எடுத்துக்காட்டாக இங்க புக் இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க. புக் வந்து C++, SQL, பைத்தான் இருக்கு. C++ வந்து கலைவாணி, மஞ்சுளா அவங்க படிக்கிறாங்க. அப்புறம் SQL வந்து கலைவாணி, மஞ்சுளா, ஸ்ரீதேவி படிக்கிறாங்க. பைத்தான் வந்து மஞ்சுளா, ஸ்ரீதேவி படிக்கிறாங்க. இதெல்லாம் பலவற்றுடன் பல உறவுநிலை சொல்றாங்க.
4 இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெட்டுதல், அப்புறம் ஒட்டுதல், வேறுபாடு, கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ ஒட்டுதல் வந்து சிம்பிள் வந்து u, வெட்டுதலுக்கு u தனியாக போடுவாங்க, வேறுபாடுக்கு மைனஸ், கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து இன்ட்டு. இப்போ ஒட்டுதல் பார்ப்போம். இது A அல்லது B அட்டவணையில் உள்ள அனைத்து டப்பிள்களையும் உள்ளிடுகிறது. இது நகல்களை நீக்குகிறது. நகல்கள்னா டூப்ளிகேட்டை நீக்குகிறது. இது அட்டவணை டேபிள் A, டேபிள் B. இதுல ஸ்டூடண்ட் நம்பர் வந்து CS1, நேம் வந்து கண்ணன் இருக்காங்க. CS3 ல வந்து லெனின் இருக்காரு. CS4 ல வந்து பத்மஜா இருக்காங்க. டேபிள் B ல ஸ்டூடண்ட் நம்பர்ல வந்து CS1 வந்து கண்ணன் இருக்காங்க. CS2 ல வந்து கௌரி சங்கர் இருக்காரு. ஸ்டூடண்ட் CS3 ல லெனின் இருக்காரு. இந்த அட்டவணை டேபிள் A வெட்டு B நாங்க. இந்த டேபிள் A வெட்டு B னா அனைத்து டப்பிள்களை உள்ளடிக்கிறது, டூப்ளிகேட்டை நீக்குகிறது. பாருங்க, CS1 ல கண்ணன் இருக்காரு, இதுலயும் CS1 ல கண்ணன் இருக்காரு. இது ரெண்டுல பொதுவா டூப்ளிகேட் இதை நீக்கிடும். இதுல இருக்க மட்டும் CS1 ல கண்ணன் இருக்க மட்டும் போட்டுறாங்க. CS2 ல கௌரிராஜ் இருக்காரு, ஒருத்தர் மட்டும் இருக்காரு, அதனால ஒருத்தர் மட்டும் இது பண்றோம். CS3 ல லெனின் இருக்காரு, 2000 ஒண்ணு மட்டும் போடுவாங்க, டூப்ளிகேட்டை நீக்கிறாங்க. CS4 ல பத்மஜா இருக்காங்க, அவங்க ஒண்ணு தான் இருக்காங்க, அதனால ஒண்ணு அப்படியே போட்டுறாங்க. அப்புறம் வேறுபாடு, இது சிம்பிள் வந்து மைனஸ். இது A மற்றும் B அட்டவணையில் ஒப்பிட்டு A அட்டவணையில் உள்ள வேறுபட்ட டப்பிள்களை மட்டும் தரும், B அட்டவணை தவிர்க்கிறது. B அட்டவணை தவிர்க்கிறது. இதுல இப்ப CS1 கண்ணன் இருக்காரு. CS1 கண்ணன் இருக்காரு, இதுலயும் CS1 கண்ணன் இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ரெண்டுமே நிறைய வேறுபடுனா வேறுபட்ட டப்பிள் மட்டும் நீக்கிடும். இது ஒரே டப்பிள் இதுவாயிடும். அவங்க CS3 ல லெனின் இருக்காங்க, இதுவும் நீக்கிடுவாங்க. CS4 ல பத்மஜா இருக்காங்க, இவங்க அப்படிதான் இருப்பாங்க. CS2 ல வந்து கௌரி சங்கர் இருக்காங்க. ஏன்னா இதுல வந்து B அட்டவணை தவிர்க்கிறாங்க, ஆனா A அட்டவணையில மட்டும் CS4 பத்மஜா மட்டும் இருக்காங்க. இது மட்டும் பிரிண்ட் ஆவாங்க. வேறுபாடு பாருங்க, கிடையாது. டேபிள் A மைனஸ் B ல CS4 பத்மஜா மட்டும் இருக்காங்க. அப்புறம் வெட்டுதல் சிம்பிள் வந்து U தனியா போறாங்க. A மற்றும் B வந்து CS1 கண்ணன் இருக்காங்க, இதுல CS1 கண்ணன் இருக்காங்க. CS3 லெனின் இருக்காங்க, CS2 கௌரி சங்கர் இருக்காங்க. இதுல வந்து கண்ணன் லெனின் மட்டும் எடுத்துப்பாங்க, இதெல்லாம் இது பண்றாங்க. ஏன்னா இங்க வேறுபட்ட டப்பிள் இதுல பொதுவாக டப்பிள் மட்டும் எடுத்துப்பாங்க. இது கண்ணன் மட்டும் எடுத்துப்பாங்க, அப்புறம் லெனின் எடுத்துப்பாங்க. இதுலயும் கண்ணன் இருக்கு, லெனின் இருக்கு. பத்மஜாவும் கௌரி சங்கரும் எடுத்துக்க மாட்டாங்க, இது ரெண்டு மட்டும் எடுத்துப்பாங்க. அவங்க விடைய வந்து CS1 கண்ணன் இருக்காங்க, CS3 ல லெனின் இருக்காங்க. அப்புறம் கார்ட்டீசியன் பெருக்கல், இரண்டு தொடர்புகளை சேர்க்க குறுக்கு பெருக்கல் நிர்வகிக்கிறது. இதன் விடை இரண்டு தொடர்புகளையும் இணைக்க கொண்டுள்ளது. அட்டவணையில டேபிள் 1, டேபிள் B இருக்கு. இது ஸ்டூடண்ட் நம்பர்ல CS1 கண்ணன் இருக்காங்க, CS2 ல கௌரி சங்கர் இருக்காங்க, CS4 ல பத்மஜா இருக்காங்க. டேபிள் B கோட்ஸ் வந்து CS28 பிக் டேட்டா இருக்கு. CS62 ல ஆர் லாங்குவேஜ் இருக்கு. CS25 ல பைதான் ப்ரோகிராம் இருக்கு. இதுல CS1 கண்ணன் எடுத்து பெருக்கலாம். CS இந்த ரோ எடுத்து இந்த காட்டா வந்து பெருப்பாங்க. அதாவது ஸ்டூடண்ட் நேம், இது டேபிள் A இன்டு B இருக்கும்.
அவுட்புட்ல பாருங்க. CS1ல கண்ணன் எடுத்து இதான் ஒன்று போயிருப்பாங்க. அதோட ரோ எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி CS1 கண்ணன் எடுத்து இந்த ரோ எடுத்து இந்த அதே கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அதே கால்குலேட் CS1ல கண்ணன் இருக்காரு. இந்த ரோ எடுத்து இங்க போயிருப்பாங்க, இங்க கால்குலேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி CS1 கண்ணன் எடுத்து இந்த கண்ணன் எடுத்து இந்த கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த CS1 கண்ணன் எடுத்து திருப்பி யார் லாங்குவேஜ்ல CS அது டேபிள் இருக்கு. CS1 கண்ணன் எடுத்து ரெண்டாவது டேபிள் இருக்கு. CS28 பிக் டேட்டாவோட டேட்டால போறாங்க. அதே மாதிரி CS1 டேபிள் 1 CS1 கண்ணன் எடுத்து டேபிள் 2ல CS62 ஆர் லாங்குவேஜ்ல போயிருப்பாங்க. CS1 கண்ணன் முதல் டேபிள் இருக்கிற CS1 கண்ணன் எடுத்து ரெண்டாவது டேபிள் இருக்கிற CS25 பைதான் ப்ரோக்ராம் இந்த டேபிள் இருக்கும். இந்த டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி CS2 ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கிற CS2 கௌரி சங்கர் எடுத்து CS28 பிக் டேட்டா ரெண்டாவது அட்டவணையில் இருக்கிற CS28 பிக் டேட்டா என்ற ரோக்கு இது பண்ணுவாங்க, பெருக்குவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டவணையில் இருக்கிற CS2 கௌரி சங்கர் எடுத்து ரெண்டாவது அட்டவணையில் இருக்கிற CS62 ஆர் லாங்குவேஜ் என்ற அட்டவணையில் ஆர் லாங்குவேஜ் என்ற ரோல இது பண்ணுவோம். அப்புறம் CS2 கௌரி சங்கர் எடுத்து டேபிள் 3ல CS25 பைத்தான் ப்ரோக்ராம் இதுல வந்து பெருக்குவாங்க. அதோட CS4 பத்மஜா என்ற இதை எடுத்து ரெண்டாவது டேபிள் இருக்கிற CS28 பிக் டேட்டாவோட பெருக்குவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டவணையில் இருக்கிற CS பத்மஜா எடுத்து ரெண்டாவது டேபிள் இருக்கிற CS62 ஆர் லாங்குவேஜ் இருக்காங்க. அப்புறம் CS4 பத்மஜா எடுத்து CS25 பைத்தான் ப்ரோக்ராம் இருக்காங்க. அது அவுட்புட்டே இருக்கும். அவுட்புட் பாருங்க. CS1 கண்ணன் எடுத்து பிக்கடாவில் பெருங்காது பிக்கடா வந்திருக்கு. CS1 கண்ணன் எடுத்து ஆர் லாங்குவேஜ் பேருக்கு இந்த அப்படி வந்திருக்கு. CS1 கண்ணன் எடுத்து CS25 கோட்ஸோட சப்ஜெக்ட் வந்திருக்கு, பைத்தான் ப்ரோக்ராம் வந்திருக்கு. இதே மாதிரி அர்த்தம் வந்திருக்கு. அவ்வளோண்ணா. சரி சரி. இதான் வேறு எதுவும் இல்லையா? அவ்வளோதானே முடிச்சுக்கிறியா? சரி சரி. எதுவும் கொஸ்டின்லாம் இன்னும் கேட்கல எதுவும்? சரி சரி. நிதிஷ் வாடா. என்ன பண்ணா
நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் தான் எப்பவுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் நான் சொல்றப்போ சொல்லுவேன், பழக்கம் தான். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்யறப்ப தான் நம்ம அதை ஒரு வல்லுநர் ஆக முடியும். அப்படின்றப்போ எழுதுறதுலேயே ஒருத்தர் வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிறப்போ அவங்களோட முயற்சியை கைவிட்டுருவாங்க சார். நம்ம இப்போ இந்த பாடம் எழுதுறது வந்து எதுவுமே வந்து நீ எவ்வளவு திறமையா பாடம் எழுதுற அப்படின்னு பார்க்கறதுக்காக கிடையாது. இந்த வல்லுநர் ஆசிரியர் முதல்ல வந்து நிற்கிறது மட்டும்தான். நீ என்னென்ன சொன்ன, சரியா சொன்ன, தப்பா சொன்ன, மாற்றி சொன்ன அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீங்க நிற்க பழகப்பட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய இந்த வகையில் இன்னைக்கு வல்லுநர் ஆசிரியருங்கிற இந்த நிகழ்வுல யுவராஜ் நமக்கு வந்து பாடம் எடுத்துக்கலாம். நாம பாடகத்தை சில நேரங்களில் குச்சியை கொடுத்து விளக்க சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யுவராஜ். இன்னைக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியா இருக்கும். ஏன் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்து நிகழ்வு உடனே முடிச்சுட்டு போயிடும். நாம ஒரு வகுப்பு நடத்தணும் அப்படிங்கிறப்போ முழு பொறுப்பு நம்மகிட்ட இருந்து அது வேற இருக்கிற முழு பாடத்துக்கான விளக்கம் சொல்லணும். இங்க இருக்கிற மாணவரோட முகத்தை முதல்ல பார்க்கணும், முகத்தை பார்க்கணும். இவ்வளவு இருந்தாலும் சரி எல்லா குட்டியா இருக்கிற 4 இருக்க ஈஸியா பார்த்துக்கலாம். பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் போகணும் அப்படின்னா எல்லா பக்கமும் அந்த ஸ்டேஜ் மேல மேடை இருக்குது, அந்த மேடை முழுக்கும் நம்ம நடந்துருக்கோம். இதை வந்து கவனிப்பாங்க. பாடம் எடுக்கிறதுக்கான இடம் எவ்வளவு இருக்கோ அந்த இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருக்குன்றதுதான் பார்க்கணும். எந்தெந்த பொசிஷன்ல திசையில இருந்து மாணவர்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம், யார் யாரை பார்த்துருக்கோம். ஏன்னா ஒருத்தரே 2 பேர் மட்டும் பார்த்தா இன்னைக்கு எல்லாரும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அவன் நம்ம நடத்தத்தில் கவனிக்கானா இல்லையா, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அதாச்சும் நம்ம ஏற்கனவே பாடத்துக்கான கருத்து இருக்கணும் இல்லையா, அதை தாண்டி எவ்வளவு விஷயம் கூட செய்ய வேண்டியது தெரியுமா. அவங்க செஞ்சுக்கிறது என்ன வரைக்கும் நம்ம கருத்து தெரிஞ்சுக்கணும். அதாச்சும் ஒரே ஒரு மூலையை வச்சுக்கிட்டு நான் அந்த மல்டி ப்ராசஸ் படிச்சிருக்கேன். பல மூலைகளை ஒன்னா வச்சு வேலை செய்யறது முன்னாடி வந்துட்டா நம்ம எழுதிட்டு இருக்கானா, படிச்சுட்டு இருக்கானா, புரிஞ்சிட்டு இருக்கானா, தூங்கிட்டு இருக்கானா, கவனிக்கிறானா இல்லையா, நீ அந்த யோசிச்சுனா இந்த இருக்கிற கண்டென்ட் என்ன ஆகும், நம்ம என்ன சொல்ல வந்தோம், லாஸ்டா எங்க விட்டோம், என்ன சொல்ல போறோம், இவ்வளவு விஷயம் அதெல்லாம் நீங்க வந்து பழகப்பட்டுக்கணும். நாளைக்கு போறப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் அன்னைக்கே உணர்ந்த மாத்திக்கிட்டேன் சொல்லுவதற்காக தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம போன கூட கோபுரி இருக்கிறப்ப சொன்னாதான் நம்ம முன்னாடி இருக்கிறவங்க எப்படி நம்ம கவனம் இருக்க போறோம் அப்படிங்கிறதுலாம் இன்னும் இருக்கு. இவ்வளவு மனதில் அப்படின்னா சார் இருக்கிற 4 வரையை படிச்சு சொல்லிட்டு போகணும்னு பார்த்தா நீங்க இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், நடக்கணும், சைக்கிள் செய்யணும், இவ்வளவு விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னா இதையும் தாண்டி தான் இருக்கு. நான் மாணவர்களால திருப்பி சொல்றேன், ரொம்ப கம்மியா சொல்றேன். இதையெல்லாம் தாண்டதான், இதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் ஒரு ஆளா நின்று பேசி 1 லட்சம் பேர் நின்று உட்காந்து போயிருக்காங்க. பேசுறதுலாம் பணம் கொடுத்துட்டு கேட்பாங்க. பாத்தியா சோசியல் மீடியாவில் சமூகத்துல வரணும், தாடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுலாம் போதனை மாதிரியா இருக்கும். மக்கள்லாம் அப்படியே ஆர்வத்தோட கேட்டுக்கிறாங்கல்ல. அவங்க கத்துக்கிட்ட ஒரே விஷயம் தான், முன்னாடி இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதை எப்படி கொண்டு போனா அவங்க அதை உள்ள எடுத்துப்பாங்க. அது சொல்றாரு அவருக்கு வெளியே பார்ப்பாங்க. சிந்தனை என்ன பல இடங்கள்ல படிச்சிருக்காரு, அதே ஃபாலோ பண்ணிருக்காரு. ஆனா அவங்க சொல்றப்போ கேட்கிறப்போ அப்பதான் முதல் முறை கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளும் செய்யணும். அதை கண்டிப்பா வந்து கற்றுக்கொள்கிறார், கண்டிப்பா கற்றுக்கணும். இன்னும் நிறைய நமக்கு வந்து எழுத்து பலகையை பயன்படுத்திடலாம், பல்லுலக படவை சொல்றது ப்ரொஜெக்டை பயன்படுத்தி நமக்கு பாடம் நடத்திடலாம். நிறைய கருத்து சொல்லியிருந்தா கொஞ்சம் பதட்டம் இருந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த பதட்டங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான பதட்டம் தான். நம்ம கருத்து சொல்லணும் வரணும், அடுத்தடுத்த பாடத்துக்கான கருத்து தொடர்ந்து சொல்லணும், விட்டு விட்டு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்றப்ப முன்னாடி நமக்கு புரியுதாங்கிற ஒரு இது வந்துட்டே இருக்கும். புரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா, தப்பா சொல்லிட்டா என்ன நம்ம நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்றதுதான் அவ்வளோ ஓடிட்டு சிந்தனை இல்லை. நமக்கு எல்லாம் பாக்கிட்டு இருக்கோ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, கருத்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். உள்ளுக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது அவங்க நிக்கிறவங்க தான் அது தெரியும். என்னென்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மைண்ட் என்ன சொல்லிட்டு இருக்கு, அவங்க சிரிச்சிட்டு இருக்கானே, நம்மளை பாசிக்கிறானா, இல்ல அவன் ஏதாச்சும் நார்மலா தான் சிரிச்சிட்டு இருக்கானா, இல்ல நம்ம ஏதாச்சும் தப்புவா, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அந்த கருத்து கொண்டு சொல்றதுக்கு யோசிச்சு பாருங்க.
ஒரே ஆள் ஒரே மூலையை பயன்படுத்திட்டு 10 ஆளுக்கான மூலையை வச்சு வேலை செய்யணும்னா அப்படின்னா அந்த ப்ராசஸ் எவ்வளவு கத்துக்க போற இப்படி சொல்லலாம். அவ்வளவு சிரமமா இருக்கு. எதுக்கு அப்படின்னா அந்த சிரமத்தை நீ கடந்துட்டு நீ எவ்வளவு பெரிய ஆளை உருப்பாரு. அப்போ உங்களோட மூளைய ஒரு மூலைய பல மூலையா பிரிச்சு வேலை செய்ய வைக்கிற அளவுக்கு நீ தயாராயிட்ட அப்படின்னா நீ எந்த நிலைக்கு மாறுவது. அதனால இதெல்லாம் கட்டாயம் பழகப்பட வேண்டியது. ஒரு முறை வந்தோம் சரியா நம்ம பாடம் நடத்ததா இல்லை பயமா இருக்குன்னு விட்ட அப்படின்னா வாழ்நாள் வந்து அப்ப திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது நமக்கு அடிமையாக இருக்கும். சரியா? இது எல்லாருக்குமானது. அந்த வகையில யுவராஜ் நமக்கு நல்லாவே பாடம் தான். நம்ம கணிதவியல் பாடம் சார்ந்து பார்த்தோம்னா யுவராஜ் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே 11ஆம் வகுப்புல இருந்து மதிப்பெண் எடுக்கக்கூடிய விஷயமாகட்டும் நல்லாவே மதிப்பெண் எடுத்துட்டு தான் இருக்கான். இப்போ அரையாண்டு தான் எனக்கு தெரிஞ்சு குறைவா எடுத்தாங்க. அதுவுமே அவனுக்கு எழுதினா குறைவா மார்க் போட்டிருக்கேன். எனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு மார்க் வந்து முழு மதிப்பெண்ணே நான் கொடுக்கல. எல்லாமே வந்து படிச்சு போட்டிருந்தேன். 5 மார்க் மதிப்பெண் கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக கூட அதுக்கப்புறம் தான் 2 மார்க்கோ 3 மார்க்கோ போட வேண்டியது. நல்லா எழுதியிருக்கான். கண்டிப்பா எப்போதும் இருக்கிற மதிப்பெண் தான் இந்த மாதிரி அரையாண்டு எடுத்திருக்கணும். நான் குறைவா போட்டதுனால அது கம்மியா இருக்கு. ஏன்னா குறைவான இதுவா இருக்குன்ற மாதிரி கண்டிப்பா 11ஆம் வகுப்பு வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்து கணினி அறிவியலில் அடிக்கடி நல்ல தேர்ச்சி இருக்கக்கூடிய மாணவன் தான். அதே போல நம்ம கணினி அறிவியல் பாடத்துக்கு 11ஆம் வகுப்புலையும் சரி 12ஆம் வகுப்புலையும் சரி குரூப் லீடரா இருக்கலாம், குழு தலைவராக இருக்கலாம், இருந்து 4 பேர் 5 பேர் இருக்காங்க எடுத்துட்டு இருக்கும். மற்ற ஆசிரியர்கள் அவனோட அணுகுமுறையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நான் பார்த்ததுக்கு நான் வந்து போன வருஷம் வந்து நினைச்சு சொல்றேன் கீழ்புத்தூர் பள்ளியில அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்லாம் போய் பார்த்து பேசிட்டு வரணும் அப்படிங்கிற. இப்ப அந்த தலைமை ஆசிரியர் இருக்கிறது எனக்கு கணக்கு பாடம் இருக்காரு. ஐயா பேர் வந்து TK அப்படின்னு சொல்லணும், T கந்தசாமி. நான் 11ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எனக்கு பொண்ணுக்கு வந்து கணிதம் பாடம் இருக்குது. அவர் அங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். அதனாலேயே போயிட்டு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அங்கிருந்து வர எல்லா மாணவனும் சொல்லணும், பாதி மாணவன் கண்டிப்பா நல்ல ஒழுக்கமான மாணவனா இருக்கான், நல்ல படிப்புல நல்லா கவனம் செலுத்துற மாணவனா இருக்கும். அதனால வந்து அந்த பள்ளிக்கு போய் ஒரு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நன்றி சொல்லிட்டு வரணும். உங்க பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து இந்த பள்ளியில வந்து முதல் மதிப்பெண் எடுக்கிறான், பாடத்துல முதல் மதிப்பெண் எடுக்கிறான், அதே போல ஆசிரியர் அணுகிற முறை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நன்றி சொல்லிட்டு வரணும்னு நினைச்சிருக்கோம். 11ஆம் வகுப்பு வந்தப்போ இவங்க விடைத்தாளர்லாம் திருத்துறப்போ ஒரு நம்பிக்கை. அதான் போன கணிதவியல் மாணவர்கிட்ட உங்களோட கருத்தை அதிகமாக சொல்லியிருக்கேன். ஒரு வகுப்புல ஒருத்தன் கிடைப்பா 2 பேர் கிடைப்பான். இந்த கணினி அறிவியல் குரூப்ல வந்து 5 பேர் இருக்கான். இப்ப நேற்று கூட ஜீவாவோட பேசுறப்போ அவன் சொல்றான், சார் நாங்க தான் நல்லா நீங்க இவங்க நல்ல பசங்க நல்லா படிக்கிறான்னு சொன்னீங்க சார் அப்படின்னு. இந்த மாதிரி அதில் ஒரு ஆளா இவன் நான் பார்த்துக்கணும். அந்த 5 பேர்னு சொல்றத ஒரு ஆளா அதுவும் இவன் அந்த பள்ளியிலிருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இவன் வந்து ஏற்கனவே கணித பயன்பாடுகளும் சரி கணினி அறிவியலையும் சரி கீழ்புத்தூர் பள்ளியில படிச்சு வந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அங்க இவனும் அங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா இவன் வந்து மதிப்பெண் அதிகமா எடுப்பான். அந்த மாணவர்கள் நிறைய இருப்பாள் நினைச்சது அது கண்டிப்பா அதே போலதான் இருந்திருக்கான். அதுல வந்து எந்த ஐயமும் கிடையாது. நான் எப்படி நினைச்சேன்னா அதே போல வந்து பார்த்தோம்னா அந்த மாணவர்கள் நிறைய மதிப்பெண் எடுக்கிறதும் சரி. எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆசிரியர்கள் யாரும் எங்கிட்ட ஆசிரியர் சொன்ன மாதிரி இது நான் கேட்டது. இந்த மாணவ ஒழுங்கு நம்ம செயல்படலாம், அந்த மாணவன் சரியில்லைங்கிற மாதிரி கேள்விப்படுறதா தெரியல. ஆர்வம் அவங்கள்ட்ட நிறைய இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில ஆர்வம் இருக்கா நான் வெளிப்படுத்த மாட்டான். ஒரு முறை கஜேந்திரன் கிட்ட அவன் பேசுறதா அவன்கிட்ட சொல்லியிருந்தான், யுவராஜ் கிட்ட பேசினேன் சார், கல்லூரி அவன் போய் MA பண்றப்ப இவன் பேசுறதா எங்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்கான். ஆனா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் பாக்குறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி சில விஷயங்கள் வெளிப்படுத்தாம இருக்கான். ஆனா நமக்கான தேவை என்னவோ அதை வெளிப்படுத்த மட்டும் தான் தெரியும். யாரும் நம்ம மனசுக்குள்ள வந்து நமக்கு இதான் தேவை நம்ம இதை நினைச்சிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாது. நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம தேவை என்னவோ நம்ம அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நாம தான் போய் அதை அனுப்பி வேண்டி எதுவும் நம்மளை தேடி வராது. அந்த வகையில் அதை கொஞ்சம் இவங்க வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட மீதியெல்லாம் நான் சொன்னதுதான். நம்ம கணினி அறிவியல் பாடத்துல நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்காகட்டும் ஆசிரியர்களுக்கான அணுகுமுறையாகட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து JEE தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. JEE-க்கான அந்த போட்டித் தேர்வுல பங்கெடுக்க போறாங்க. நம்ம வந்து பங்கெடுத்து நாம தான் முதல் வரோம் கடைசி வரோம் என்ன மதிப்பு எடுக்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம்.
போட்டியில நாம போட்டியாளராக இருக்குமாங்கிறதே தெரியுது. இத்தனை மாணவர்கள் இந்த பள்ளியில மொத்தம் 65 மாணவர்கள் 12ஆம் மாணவர்கள் இருக்காங்க. அதுல வந்து முதல் குழுவை சேர்ந்த மாணவர்கள் தான் அந்த தேர்வு எழுத முடியாதுனாலும் இவங்க ஒரு ஆளா அதில் போய் நானும் பண்றேன். ஏன்னா சிலது வந்து எல்லாத்துக்கும் ஒரு கூட ஒரு ஆளுக்கு தேவைப்படும். நிறைய பேர் அப்படித்தான் பண்றோம். என் நண்பன் வந்து ஒரு பள்ளியில சேர்ந்துருக்கான், நானும் சேர்க்கிறேன். என் நண்பன் ஒரு கல்லூரியில் சேர்ந்துருக்கான், நானும் சேர்க்கிறேன். என் நண்பன் வந்து டியூஷன் போறான், நான் அப்படிதான் போயிட்டு இருக்கான். அதாச்சும் அவங்க தேவையா இல்லையானது பண்றதில்லை. கூட ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா அப்பா அவன் பயணம் வருவான். ஒரு வேணும்னு யோசிக்கிறான் அப்படின்னா ஒருத்தன் கூட துணைக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா அவன் பயங்கரம் இருக்கும். ஏன்னா அந்த போட்டியில அவன் வந்து ஒரு போட்டியாளராக தன்னை பார்க்கறதுக்கே அவனுக்கு இதுவா இருக்குன்னா கூட ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தாதான் நான் இருக்கேன் அப்படின்னா அப்போ தனிச்சே நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நானும் யோசிச்சு பாக்குறேன், என்ன இத்தனை பேர் இருக்காங்க ஒன்றுமே வரலையே, நான் மட்டுமா அப்படின்னு யோசிச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தேன். அவன் போறான், அவன் என்ன ஜே எக்ஸாம் தேர்வு நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு வகையும் நடந்துருக்கு. அதெல்லாம் இந்த தேர்வுலாம் எழுதிட்டு தான் இருக்கான். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இந்த தேர்வு எழுதுறாங்க, கண்டிப்பா தேர்வுக்கு 2 நிலை இருக்கு. ஜேஇ 2 இருக்கு, மெயின் இருக்கு, 2 தேர்வு. அது 2த்துல எதை கிளியர் பண்ணாலும் சரி, 2மே கிளியர் பண்ணாலும் பெரிய வாய்ப்பு இருக்கு, 1 கிளியர் பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு பெரிய அனுபவத்துக்கு இருக்கும். அந்த வகையில வந்து நமக்கு வந்து யுவராஜ் வந்து அந்த தேர்வு எழுத போறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எதுவும் சந்தோஷம்னா இப்ப நான் ஏதோ அந்த தேர்வு எழுத என் வகுப்பு வர ஒரு மாணவன் வந்து அந்த ஒரு பெரிய தேர்வு எழுத போறான், எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பா அவனோட உழைப்பு தான் முழுக்க என்னடா வந்து பார்த்தாருன்னா 20 தான் படிக்க போறோம், 20 தான் தேர்வாக போறோம், 20 தான் வந்து கல்லூரிக்கு ஜாயின் பண்ண போறோம். அந்த சொல்லுவாங்கல்ல, பூவோட சேர்ந்த நார் மணக்கின்ற மாதிரி நாம் சொல்லி கொடுத்த பெருமையா இந்த மாணவனுக்கு நாமள பாடம் எடுத்தேன். கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும். யுவராஜ் தேர்வாய் போனா நான் என்ன சொல்லிருக்கோம்னா அந்த மாணவன் நாம வகுப்பெடுத்து இருப்பான் அப்படிங்கிறது, வகுப்பெடுத்துன்ற மாதிரி அவனோட பெருமை நாம போய் சேர்த்துக்க வேண்டியதான். அந்த பெருமை கண்டிப்பா நம்ம வகுப்பு ஒரு மாணவன் போய் ஜே எக்ஸாம் தான் எப்படின்னு தேர்வாக போகலாம். அடுத்த ஒரு பேட்ச் நான் சொல்லிட்டேன், நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் போயிருக்கேன். அதனால வந்து அந்த சிறப்பு கண்டிப்பா யுவராஜ் அவன் இந்த ஜே எக்ஸாம் எழுதுறான் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமா கூடுதல் உட்காந்துட்டு கை தட்டிட்டு போறது வேற, போட்டியாளராக போய் தோத்து போறது இருக்கு. போட்டியாளர் தோத்து போறது பெரிய இருக்கு. இந்த மாதிரி பயண முடியாத உட்காந்துட்டு ஒரு ஆள் கூட வேணும்னு கை மட்டும் தட்டி அதை ஒரு போராட்டம் நினைக்கிறேன். நான் எங்க இருக்கிற திறமையை நம்பி தான் நான் இருக்கேன். கூட ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அப்ப நான் எதுக்கு படிக்கிறேன்னா எனக்கான திறமை என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் யுவராஜ் வந்து அவங்க ஜே எக்ஸாம் எழுதுறாங்கிறதுக்கு நம்ம ஒரு தாழ்வு கொடுக்கணும். நிறைய பேசிட்டு அவங்களோட அனுபவம் அவங்க டீச்சருக்கு ஆசிரியர் கொடுக்கணும். அதனால கண்டிப்பா ஆண்டு பொறுத்தவரைக்கும் 12ஆம் வகுப்புல கண்டிப்பா ரொம்ப நல்ல சிறப்பான நம்பிக்கை இருப்பாங்க. நம்பிக்கை வச்சுக்கிற மாணவர்கள் யுவராஜ் நல்ல சிறப்பான நம்பிக்கை இருப்பான். மொத்த மதிப்பெண்ணையும் அதிகமாக எடுப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவனோட குறிக்கோள் வந்து குறைஞ்சபட்சம் பள்ளியில முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற விவாதம் வந்துருக்கலாம். முன்னாடி அவனோட குறிக்கோள் நான் குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது பள்ளி அளவுலையாவது முதல் மதிப்பெண் எடுக்கிற ஒரு குறிக்கோள் 4 கண்டிப்பா அதுக்கான திறன் அவனுக்கு இருக்கு. மாணவன் பண்றதுமாகட்டும், அவன் வந்து எழுதுறதுமாகட்டும் இருக்கு, அவனோட திறமை இருக்கு. கண்டிப்பா அவனோட திறமையை அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் அவனோட வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பா செய்வான்னு நினைக்கிறேன். மற்றபடி அவனோட அனுபவத்தை பேசணும். சொல்ல அனுபவம் சொல்ல பாடல்தான் வந்து வருமானத்தை பார்க்கணும். இப்போ வருமானமா இருக்கு. ஏன் இவ்வளோ பேர் எடுத்துட்டானுங்க, நீங்க தான் ஏற்கனவே தைரியமாக சில நேரம் எனக்கு தெரிஞ்சு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். யாரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்டால் அமைதியா எல்லாம் கேள்வி முடிக்கிறப்ப 2 டைம் நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்களாவே வந்து நீங்க எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். பரவாயில்ல, அதாச்சும் நம்ம சரியா சொல்றது தப்பா சொல்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை போய் சொல்றேன். நான் நிறைய பேர் அதான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றா தப்பா தான் நான் சொல்றேன் அப்படின்னு. அதையும் தாண்டி அப்படியே முடிச்சு பண்ணுங்க, இல்லை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த நிறைய முறை வந்திருக்கேன். ரொம்ப அப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, எல்லாருமே அதான் சொல்றாங்க, இவ்வளவு பேர் சொல்ல நான் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி இல்லாம எனக்கு தெரிஞ்ச சொல்றேன்னு வருவோம். அதெல்லாம் ரொம்ப பாராட்டுறது. இருந்தாலும் அந்த தடுமாற்றம் இப்போ வந்து
முழுசா ஒரு பாடத்தை முழுசா எடுக்கணும் அப்படிங்கிறது வேற. அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். அப்ப இருக்கிறது எல்லாருமே ஈஸியா பண்ணிருப்போம். அதனால இந்த தடுமாற்றம் எல்லாருக்கும் சகஜம் தான். திரும்ப திரும்ப நீ அதை செய்யறப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த தடுமாற்றம் இருக்காது. வேற வேற அவ்வளவுதான். சரி, எப்படி நீ சொல்ல வந்த கருத்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டியா? பாடம் சார்ந்தது இல்ல ஏதாவது விட்டுட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். சரி 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 சரிடா. ரொம்ப லென்த்தியா போச்சு. உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட கலந்துக்கலாம். நாங்களும் அவங்களுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு நன்றி செலுத்துட்டு எங்களுக்கு ஒரு பெருமையா நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து கண்டிப்பா நீ வாழ்நாள நீ மறக்க போறதில்ல. எங்களுக்கு ஒரு ஆசை, கூட இருக்கிற அவங்களுக்கு அவங்களாகட்டும் எனக்காகட்டும், நான் ஒரு ஆசிரியரா இருந்து என் மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி நிகழ்வுல அவங்க பேர் சொல்றதுலாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இருந்தால் தான் திரும்ப திரும்ப எல்லா மாணவர்களையும் அதை கேட்கும். இந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு பேர் சொல்லலாம், இல்ல அவங்களை பத்தி எது ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுங்க. இங்க கேள்விப்பட்ட படிக்கிறத 9, 10 பாடத்தாங்களா? 6வது 10வது வரைக்கும் அறிவியல் பாடத்தை கலைவாணி ஆசிரியர் வந்து நம்ம யுவராஜுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆசிரியர். காரணம் என்ன விஷயம்? போட்டி தேர்வானா கூட நான் காசு கட்டுறாங்க ஊக்குவிக்கணும் ஆரம்பத்தில் சொன்னாங்க. அந்த ஊக்குங்கிறது மிகப்பெரிய மருந்து மாதிரி தான் நிறைய பேருக்கு. அந்த சோர்ந்து போயிருக்கிறவன் சரியா எதிர்காலம் என்னன்னு தெரியாம இருக்கணும்னா நீ பணமோ பொருளாம் தரத்த அந்த வார்த்தை மட்டுமே போகும். அந்த வார்த்தையை அவன் மிகப்பெரிய இடத்துல கொடுத்துருக்க. அந்த மாதிரியான விஷயங்கள யுவராஜுக்கு வந்து கலைவாணி கேட்டான். ஆசிரியர் பேர் வந்து கலைவாணி. அவன் வந்து அறிவியல் ஆசிரியர் வந்து யுவராஜுக்கு ரொம்ப முன்னுதாரணமா ஒரு ஆசிரியர் இருந்திருக்காங்க. அதே போல போட்டித் தேர்வுலாம் வரும்போது இப்ப நம்ம எல்லாம் என்ன கிராமத்துல இருக்கப்ப வெளியுலகம் தெரியாம நிறைய நம்ம வந்து விட்டுறோம். இந்த மாணவனுக்கு இந்த தகுதி இருக்கு, இந்த மாணவன் இந்த மாதிரி போட்டித் தேர்வு எழுதலாம் அப்படின்னா நல்லா பெரிய ஆளா வருவான் அப்படிங்கறது சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்கு. அதை ஐடென்டிஃபை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாணவன் நம்ம பழகிறதுக்கு தான் தெரியும் இவனால இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதையெல்லாம் நமக்கு வந்து யுவராஜுக்கு வந்து கலைவாணி ஆசிரியர் வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. போட்டித் தேர்வுகளுக்கு பணம் கட்டுறதுக்கு உட்பட நிறைய உதவி பண்ணிருக்கிறதுனால அந்த ஆசிரியர் வந்து நமக்கு யுவராஜுக்கு ரொம்ப பிடித்தமான ஆசிரியர் சொல்லியிருக்கான். நம்ம வகுப்பு சார்பாகவும் சரி யுவராஜ் சார்பாகவும் நம்ம அறிவியல் ஆசிரியர் கலைவாணி அவங்களுக்கு ஒரு சரிடா. இன்னைக்கு ஒரு நாள் ஆசிரியர் வந்து நமக்கு பாடம் எடுத்த யுவராஜுக்கு இந்த 70 பரிசு இருக்கும்.